லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது என்ன? அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கா? இல்ல அந்த சமுதாயத்துல இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா? இல்ல அதுதான் இன்னைக்கு ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளம் சமூகத்தினர், இளம் தலைமுறையினருக்கு வந்து ரொம்ப வசதியான விஷயமா? இப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணும்போது, திருமணம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை துவங்குறாங்க அப்படின்னும் போது அதுதான் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இன்னும் சொல்ல போனா இது ஒரு கோஹபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில செக்ஷுவல் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஆணவ கொலையை வந்து ஐயோ தப்பு அப்படின்னு ஒரு உச்சி கொட்டுற வேலையை செஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள இன்னும் இந்த ஜாதி ரீதியான மத ரீதியான திருமணங்கள் வேணும், அதுதான் நம் கலாச்சாரம், அதான் பண்பாடு, அப்படி இல்லாம போயிட்டா நாடு கெட்டு சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதனால லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கொண்ட சமூகமாக இந்தியாவோ தமிழ்நாடோ இன்னும் வரல அப்படிங்கிறதா யதார்த்தம். ஐஸ்லாந்துங்கிற முதல் நாட்டில் 2007 குழந்தையை பெற்றுக்கொண்ட தாய்மார்களில் 66% பேர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. அதே விஷயத்த 1980 பார்த்தீங்கன்னா 40% பெண்கள், குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிற டிவி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்களேன், அதுதான் முதல்ல இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை சட்டப்படி அங்கீகரிச்சது. அப்படின்னா என்ன அங்கீகரிச்சிட்டாங்க? இந்த நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை நேரடியாக அங்கீகரிக்கிற சட்டம் ஒன்று இல்லை. ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் அவங்களுக்கு எந்த விதமான வன்முறையும், வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ்லாம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது. வணக்கம், நான் அஜிதா, வழக்கறிஞர். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய பேர் பேசுகிறோம், நிறைய கேள்விப்படுறோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது என்ன? அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கா? இல்லை அந்த சமுதாயத்தில் இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா? இல்லை அதுதான் இன்னைக்கு ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளம் சமூகத்தினர், இளம் தலைமுறையினருக்கு வந்து ரொம்ப வசதியான விஷயமா? இப்படின்னு நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை பற்றி பேசுறதுக்கு கூட சரியான ஆட்கள் நம்மக்கிட்ட இருப்பாங்களா? அப்படி பகிர்ந்துக்கிட்டாலே ஐயோ இவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு சாதகமானவங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுமோ, நம்மளை ஒரு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் கூட நிறைய பேர் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், பல காரணங்களுக்காக. முதல் விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். திருமணம் ஆகாமல் கல்யாணத்துக்கான ஒரு சமமான உறவில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறது தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இது வந்து நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதோ இல்லை ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்கிறதோ இல்லை. இது திருமணம் அப்படிங்கிற, மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறையோ அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகிற மாதிரி 2 குடும்பங்கள் கலந்தோ அப்படிலாம் இருக்கிறது இல்லை. அதனால ஒரு ஆண் அல்லது பெண், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணும்போது, திருமணம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை துவங்குறாங்க அப்படின்னும் போது அதுதான் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கோஹபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில செக்ஷுவல் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஏன் வந்து இது ஒரு இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையில் இது பார்க்கப்படுது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மதங்களாக மேரேஜ் அப்படின்னாலுமே, திருமணம் அப்படின்னாலுமே ஒரு மதத்தை சார்ந்து, அவங்க வீட்டு வழக்கத்தை சார்ந்து, ஜாதியை சார்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது தான். பல ஆண்களும் பெண்களும் எப்போ வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஆப்போசிட் செக்ஸ் வந்து குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலும் படித்த தன்னுடைய வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு சுயாதீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் முடிவு செஞ்சால் மட்டும்தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது சாத்தியம். ஏன் பெண்கள் முடிவு செஞ்சாதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்கள் முடிவு செஞ்சு ஒரு பெண்ணை வந்து நீ தான் எனக்கு வந்து கூட வாழணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிராமப்புறத்தில் மற்ற இடங்கள்லாம் அது பேர் ஒரு வைப்பாட்டியாக இருக்கிறதாவோ, வச்சுக்கிறதாவோ, சேர்த்து கொண்டதாவோ அப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதற்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களே முடிவு பண்ணி அவங்களுடைய அட்டானமின்னு சொல்லுவோம், அவங்களுடைய சுயாதீனமான முடிவில் என்னுடைய உடல் எனக்கு உரிமை அப்படிங்கிற விஷயமும் புரிந்த
திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக வேண்டான்னு முடிவு செஞ்ச ஆணும் பெண்ணும் தான் அப்படி இருக்க முடியும். அதனால நமக்கு டெஃபினட்டா ஒன்று தெரியும், பெரும்பாலும் படித்த, சமுதாயத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற, ஓரளவுக்கு சமூக வாழ்க்கையில் வசதி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அல்லது அப்படிப்பட்ட ஒரு வர்க்கத்தினரிடம்தான் சாதி மத பேதம் இன்றி படித்த வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும்தான், அந்த குரூப் கிட்ட மட்டும்தான் இந்த விஷயங்கள் இருக்கு. இது இந்தியாவில் ரொம்ப நெகட்டிவா அல்லது ரொம்ப தரக்குறைவா இல்லைன்னா அவங்கள வெட்டி போடுற அளவுக்கு போகக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதுதான் ஆணவ கொலை. அதை பற்றி தனியாக இன்னொரு நாள் பேசலாம். தனக்கு விரும்பாத, அந்த குடும்பத்துக்கு ஒத்து வராத, அந்த ஜாதிக்குள்ள இல்லாமல், அந்த மதத்துக்குள்ள இல்லாமல் இருக்கக்கூடிய இணைப்புகளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை, பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு ஆணவ கொலையை எதிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று போல பேசுகிறதோ, இல்லை அந்த ஆணவ கொலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கட்டாயமாக எல்லாமே கைது பண்ணி அவங்கெல்லாம் தண்டனை அடைந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குங்கிற நேர்வுகளே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100 ஆணவ கொலை நடக்குதுன்னா ஒரு 2, 3 அல்லது 4 தான் தண்டனையே கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும், இந்த நீதிமன்றம், காவல்துறை எல்லாமே கூட ஆணவ கொலையை ஐயோ தப்பு அப்படின்னு ஒரு உச்சி கொட்டுற வேலையை செஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள இன்னும் இந்த ஜாதி ரீதியான மத ரீதியான திருமணங்கள் வேணும், அதுதான் நம் கலாச்சாரம், அதான் பண்பாடு, அப்படி இல்லாம போயிட்டா நாடு கெட்டு சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கொண்ட சமூகமாக இந்தியாவோ தமிழ்நாடோ இன்னும் வரல அப்படிங்கிறதா யதார்த்தம். சரி, மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாலின ரீதியான சமத்துவம் ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் அந்த GGI அப்படிங்கிற இண்டெக்ஸ். இந்த விஷயம் அந்தந்த நாடுகளினுடைய ஒரு அஃபீஷியலாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூரோப்பியன் கமிஷன் அவங்களுடைய நாடுகள் எல்லாம் பற்றியும், கனடா தன்னுடைய அஃபிஷியலான தரவுகள்லையும், ஜப்பான் தன்னுடைய அஃபிஷியல் தரவுகளையும் கொடுத்து பார்த்த ஒரு புள்ளி விவரத்தில் பார்த்தீங்கன்னா 1980க்கும் 2007க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை சொல்லியிருக்காங்க. ஐஸ்லாண்டு தான் GGIயில் உலகத்தில் முதல் நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே சமத்துவம் 100%. இவர்களும் ஒன்றுனா அவர்களும் ஒன்று. இதுதான். இதுக்கப்புறம் பல நாடுகள் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 150 நாடுல இந்தியா 143 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பாலின சமத்துவம் எங்கே இல்லைன்னு. ஸோ சமத்துவம் முழுமையாக இருக்கிற ஐஸ்லாந்துங்கிற முதல் நாட்டில் 2007 66% குழந்தையை பெற்றுக்கொண்ட தாய்மார்களில் 66% பேர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. அதே விஷயத்த 1980 பார்த்தீங்கன்னா 2007க்கும் 80க்கும் ஒரு 27 வருஷம் 25 வருஷம் 1/4 நூற்றாண்டு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 1980 40% பெண்கள், குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதே 2007 பார்த்தீங்கன்னா அவங்க 66% ஆயிட்டாங்க. அப்போ இது குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் அப்படின்னு நான் சொல்கிற இந்த புள்ளி விவரத்தை விட்டுட்டோம்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆனால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கட்டாயம் அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, அந்த விமனுக்கு இருக்கக்கூடிய அட்டானமியும், மை பாடி மை ரைட், என் உடல் எனக்கு சொந்தம், அதை எப்படி எந்த உறவில் எப்படி இருக்கிறதுன்றது நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்கன்றதும், அந்த சமூகத்தில் 66%, அதாவது ஒரு 70% வரைக்குமே கூட இந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம் அப்படிங்கிற அந்த மேரேஜுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனில் கட்டுப்பிடித்தனத்துக்குள்ளேயோ அல்லது அதில் இருக்கக்கூடிய கட்டாயங்கள் இல்லைன்னா அந்த விமனுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழலை மறுத்த ஒரு சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாடும் இப்படி மாறி வந்திருக்கு. இப்போ ஸ்வீடன், நார்வே, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் 14-15% அல்லது 30% இருந்து 2007 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க 54%, 56% அப்படின்னு வராங்க. இன்னும் ரொம்ப பெரிய உதாரணம் சொல்லணும்னா, நெதர்லாண்ட்ஸில் 1980 4% தான் குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் இருந்தாங்க, அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அது 2007 பார்த்தீங்கன்னா 40% ஆச்சு. ஜப்பான் அப்படிங்கிற நாடு தான் மிக வளர்ந்த அல்லது முன்னேறிய நாடுகளில் ஒன்று. அங்கே பெண்களுக்கு இருக்க சமத்துவம் ரொம்ப குறைவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பல விஷயங்களை தெரிந்திருக்கலாம். ஆனால் அதான் உண்மை. அங்கே 1980 ஒரே % குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் 1% மட்டும்தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க. 2007 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 2%-ஆக மாறுச்சு.
இதுதான். இப்ப இந்தியாவுக்கு நம்ம வந்தோம்னா இது வந்து 0.1%, 0.2% ஆயிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றியான எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்தியாவில் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. ஆனா மிக அதிகமாக இளைஞர்களும் 1990களுக்கு பிறந்தவர்களும் 2000க்கு பிறகு பிறந்தவர்களும் இந்த இணைந்து வாழும் வாழ்க்கையை, சேர்ந்து வாழும் இணையை, ஒரு இணையரை தேர்ந்து கொள்ளும் அந்த வாழ்க்கையை வந்து அதிகமா முன்னெடுத்து செல்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்படியெல்லாம் நிறைய பேர் இப்படி பண்றாங்களே, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பெற்றோர் தலைமுறை ஒண்ணு 50 கடந்தவர்கள்லாம் இருக்காங்கன்னா கூட சட்டம் என்ன சொல்கிறது அதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 2005ல் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ற டிவி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்களேன், அதுதான் முதல்ல இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை சட்டப்படி அங்கீகரிச்சது. அப்படின்னா என்ன அங்கீகரிச்சுட்டாங்க? டைரக்டாவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே திருமணத்துல இருக்க எல்லா உரிமையும் வந்துருமானா அதான் கிடையாது. இந்த நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை நேரடியாக அங்கீகரிக்கிற சட்டம் ஒன்று இல்லை. ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே அதுல இருக்கக்கூடிய பெண், அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண், அவங்களுக்கு எந்த விதமான வன்முறையும், வேர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ்லாம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது. அப்படி யாராச்சும் அந்த மாதிரி தன் இணையர், தன்னுடைய பார்ட்னர் இதையெல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் ரிலீஃப் எல்லாம் கூட வாங்க முடியும். நம்ம ஏற்கனவே இருக்க வீடியோஸ்ல கூட பார்த்துருப்போம் என்ன ரிலீஃப்லாம் வாங்க முடியும்னு. அவங்களுக்கு பணம் வேணுன்றதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு, ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் அதில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கஸ்டடி ஆர்டர், இந்த மாதிரி சில ரிலீஃப் எல்லாம் வாங்கிக்கலாம் அந்த விமன். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வயலன்ஸ் இருக்கும், இவ்வளோ மோசமான வன்முறையெல்லாம் இருக்கும்னும் போது அதுக்குள்ளே போகிறது ரொம்ப ஆபத்தானது. இந்த சேர்ந்து வாழ்கிற ஒரு இணையர்களாக வாழ்கிற இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு பல பேருக்கும், நிறைய முற்போக்கான கருத்துக்கள் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அந்த ஒப்பீனியன் இருக்குது. அப்போ முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த சமுதாயத்தை நம்ம ஒரே விதமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக பார்க்கறதுங்கிறது பெரிய தப்பு. இந்த சமுதாயத்தில் பெண்கள் பல தரப்பட்டவர்களாக இருக்காங்க. ரொம்ப படிச்சு ரொம்ப முன்னேறிய வர்க்கமாக சிந்தனையிலையும் செயல்பாடுகள்லையும் சமூக மாற்றத்துக்கும் விரும்புகிறவங்கள்ல இருந்து இன்றைக்கும் அடி வாங்கியே சாகிற அளவுக்கு போகிற பெண்களும் வரைக்கும் இருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய பதவிகளில் மிகப்பெரிய படிப்பு படித்த நாசா விஞ்ஞானிகள் இந்திய பெண்களோ அல்லது இஸ்ரோவில் இந்திய பெண்களோ இருக்கிற அதே சமயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியாத பெண்களும் பல கோடிக்கணக்காக இருக்காங்க. அப்போ இந்தியாவினோட பெண்கள் நம்ம ஒரே தரப்பட்ட ஒரு குழுவாக பார்க்கறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுக்கு ரெடியாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த சமூகத்தில் திருமணம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்குள்ளே போகிறதுக்கோ அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணடிமைத்தனத்துக்கான பல கூறுகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போவேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக அவர்களுடைய முடிவு, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதும், இது அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்த குறிப்பிட்ட பெண், அந்த குறிப்பிட்ட ஆண் எங்களுக்கு இதுதான் சரின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முடிவு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணுங்கிறது தான் அவசியம். அதை காப்பாற்றுறதுக்கு தான் சட்டம் வந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக டைரெக்டாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு ஐரோப்பிய நாடுகள்லையும் கனடாலேயோ அமெரிக்காலேயும் ஒரு யூகே அல்லது மற்ற நாடுகளில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கே வந்து சட்ட அங்கீகாரம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அங்கீகாரம் இன்னும் இந்தியாவில் வரலைங்கிறதானே தவிர சட்டத்திற்குள் இதை பற்றி பாதுகாப்புகள் வேணும்னு இருக்கு. ஒரு 2022 நினைக்கிறேன் மே மாதத்தில் ஸ்ரத்தா வாக்கர் அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு பெரிய மாடல், நல்லா ரொம்ப ஒரு சில பகுதிகளில் திரை மற்ற உலகங்களில் தெரிந்த ஒரு பெண், அவங்களுடைய இன்டிமேட் பார்ட்னர் அது லிவ் இன் பார்ட்னர் பூனாவாலா அப்படிங்கிறவரால் ரொம்ப மோசமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ வந்து நாடு முழுக்க இதை பற்றி பேசப்பட்டது. பாருங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கொலை கூட நடக்கும், அவங்களை கேட்பதற்கே ஆள் இல்லை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு. இது வந்து ஒரு உண்மையாக கூட இருந்தாலும் கூட பெண்கள் மீதான வன்முறை வந்து திருமணத்துக்குள்ள நடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை. அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. திருமணத்துக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறைகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு வருஷத்துக்கும் ஏறக்குறைய 1.25-2 லட்சம் வழக்குகள் திருமண உறவுல இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக பதிவு பண்ணப்படுது. அப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் வயலன்ஸ் இருக்கும், திருமணத்துல இருக்காதுங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். அப்போ திருமணத்தில் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சாதகமான அம்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா 2 குடும்பங்களும் அதில் சேர்ந்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த குடும்பங்களுடைய சப்போர்ட்,
தன் பெற்றோரோ அல்லது பிரதர்ஸோ மற்ற ரிலேஷன்ஷிப்ஸோ வந்து திருமணத்துல அவங்கெல்லாம் விரும்பி பண்றதுனால நிச்சயமா அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வருவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சாதகமான அம்சம் பெண்ணுக்கும். நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு வயலன்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க கேட்பாங்கன்ற ஒரு அச்ச உணர்வும் அந்த பையனுக்கு இருக்கும், அந்த ஆணுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சாதாரணமாக மக்களும் பெண்களும் அல்லது பெற்றோர்களும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வந்து ஒரு திருமண உறவுல, திருமணம் போன்ற லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வயலன்ஸ் அப்படிங்கிறது திருமணம் பண்ணிக்கிறதுனாலையோ பண்ணாம இருக்கிறதுனாலையோ வரல. அந்த பெண்ணை பற்றி அந்த இணையருக்கு இருக்கக்கூடிய பார்வை, அவருடைய அதிகாரத்தை எப்படி மோசமா துஷ்பிரயோகம் பண்றாருங்கிற விஷயத்துல இருந்து வருது. அப்ப எல்லா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் வயலன்ஸ் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. இது இப்படிங்கிற இந்த விஷயத்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கூட சாவ்லிங்கிற ஒரு வழக்குல சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனா 2005 ஃபர்ஸ்ட் டைம் லதா சிங் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு தான் திருமணம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய ஒரு அடிப்படை உரிமைங்கிறத பற்றி பேசினாங்க. ஏன் இப்படி பேச வேண்டி வந்துச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லை, அவங்க பிரதர்ஸோட அவங்க வாழ்றாங்க. அப்ப அவங்களும் படிச்சவங்க, அவங்க ஹிந்தியில போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் படிச்சு அவங்க வேலைக்கெல்லாம் போற ஒரு நேரத்துல லதா சிங் வந்து தான் விரும்பின ஒருத்தரோட திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் வெளில போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் வந்து அவரை போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க சிஸ்டர்ஸை மேல மிக மோசமான வன்முறையை நிகழ்த்தி அவங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டு. அவங்க பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, அது யாராவது இந்த ஆணுடைய பெற்றோர்களை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை. இன்னும் நேரடியாவே சொல்றாங்க, உங்களை எல்லாரையும் கொன்னுடுவோம், தேவைப்பட்டா என்னுடைய சகோதரி என் சிஸ்டரை கூட லதா சிங்கை கூட கொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இந்த வழக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வரும்போது இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரணும். அவங்க பண்ண ஒரே விஷயம் அவங்க முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டது தான். அந்த பிரதர்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு சிந்திக்கிறதுக்கு தகுதி இல்லை, மன ரீதியாக அவ ஒரு மென்டலி நாட் ஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலேயே அவங்களுடைய இணையரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம். அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க மென்டலி சிக்குங்கிற மாதிரி அளவுக்கு கூட கொண்டு போறாங்க. அப்ப இது என்னன்னா அவங்களுடைய பிரஸ்டீஜ், அந்த குடும்பத்துக்கு இருக்க கௌரவம்னு நினைச்சிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது, இந்த லதா சிங் வழக்கு வந்து திருமணம் என்பது ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமைங்கிற விஷயத்த சொன்னதுனால அதனுடைய தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க முடியும்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமைங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து சட்டத்தினுடைய அதுல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த கருதுகோளினுடைய நீட்சி தான். அதை நம்ம லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன்ல அப்படி கொண்டு வரோம். ஆனா சட்டம் இன்னும் கூட என்ன பண்ணல, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து லீகலி ரிகக்னைஸ்ட், லிவ் இன் பார்ட்னர்ஸ் வந்து மற்ற கப்பிள் மாதிரி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றது இல்லை. மிக சமீபத்துல ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. அதுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது அவங்க பார்ட்னருடைய பேரை சேர்த்து அவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தவங்க 2 பேர் வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னா, ஒன்று அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இருக்கணும், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும், அல்லது குடும்ப உறுப்பினர்களா இருக்கணும், அப்பா பொண்ணு அல்லது சகோதரி சகோதரன் இப்படியா இருக்கணும். இப்படி இல்லாம ஒருத்தவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பார்ட்னருக்கு என்ன பேர் வைக்க முடியும்? எதுவுமே வைக்க முடியாது. அப்ப குறிப்பாக LGBTQA அந்த இணையர்களுக்கு அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த உத்தரவு வந்திருக்கும் பொழுது, நம்மை பொறுத்தவரை அந்த சர்க்குலரை நம்ம திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழும் இணையர்களுக்கானதாகவும் எடுத்துக்கலாம். அப்போ சமூகம் வந்து ஒரு முறையும் இவால்வ் ஆகிட்டே வருது, மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாறி வர அந்த சமூகத்திற்கு ஏற்றாற் போல சட்டமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விதிகளும் மாறி வரணுங்கிறது அவசியம். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல லிவ் இன் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை ரெகக்னைஸ் பண்றதுங்கிறது சட்டம் மாறி வந்திருக்கிறதுக்கான ஒரு விஷயம். லதா சிங் வழக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு உரிமையை சொல்றது. அதே மாதிரி இந்த ஆர்பிஐனுடைய சர்க்குலரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். சமீபத்துல ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியா கணவன் மனைவி போல லிவ் இன் பார்ட்னர்ஸ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பெண் வந்து என்னை வந்து இவர் ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் தர முடியாது அப்படின்னு சொன்னாரு. இது உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அது உண்மைதான். இப்போ நம்முடைய ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தை மாற்றி BNS அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துருச்சு. அந்த புதிய சட்டத்தில் வந்து ஒரு புதிய ஒரு செக்ஷனை சேர்த்துருக்காங்க. அது வந்து FPM அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆன் மேரேஜ்னு பேர் அதுக்கு. யாராவது ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு
அவங்களுடன் உடலுறவு கொண்டால் அந்த உறவுக்கு அந்த பெண் சம்மதம் கொடுத்திருந்தாலும் கூட பின்னால் அவங்க திருமணம் பண்ணிக்காமல் போயிட்டாங்கன்னா அது ரேப்பில் வரும் அப்படிங்கிறது தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பிஎன்எஸ் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அப்போ அந்த நண்பர்கிட்ட கேள்விக்கு அல்லது அவருடைய ஆசுவாசத்துக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், 10 வருஷம் நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு அப்படி போனாலும் கூட இதில் கூட போட முடியாது இல்லையா அப்படின்னா, நிச்சயமாக அப்படி போட முடியாது. ஏனென்றால் இந்த 10 வருஷம் வாழும்போது ஒரு கான்சென்சுவல் அடல்ட் செக்ஸ் இருக்குது, இருவரும் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு திருமண பந்தத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. திருமண பந்தத்தில் அவங்க வாழ்கிறதுக்கான லாங் பீரியடுங்கிறது அதில் குற்றம் இருக்குன்றதை பண்ண முடியாது. ஆனால் அதே நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இந்த பெண்ணுடன் உறவு வைத்துக்கொண்டு 3ஆவது மாதம் உங்களை கல்யாணம் பண்ண போகிறேன், தை மாதம் வரட்டும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கேஸ்னுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு தான் அந்த பிரிவு வர முடியும். நிச்சயமாக என் நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஒரு லாங் பீரியட், ஒரு நீண்ட காலம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த அந்த இணையர்களுக்கு, அந்த ஆணுக்கு ஒரு ரேப்புக்கான ஒரு குற்றவியல் வழக்கு வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது, வர முடியாது. அந்த லாங் பீரியட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய ஜாயிண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, அதன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டது, அவங்க இருவருமாக கணவன் மனைவி தம்பதியராக மற்ற நண்பர்கள் விழாக்களில், குடும்ப நிகழ்ச்சிகளில், மற்ற இடங்களில் இருந்தது, அல்லது பல்வேறு காரணங்கள் மூலமாக அவங்களுடைய லாங் பீரியட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் சமுதாயத்தில் அவர்களுக்கு இதை டிஸ்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அநாகரிகம், குற்றம் அப்படின்னு பார்க்குற ஒரு சாரருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றத்தையும் கூட சொல்லி அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. அது நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும், அப்படி எதுவும் இல்லைங்கிறது. ஆனால் ஒவ்வொரு வழக்கும் அந்தந்த உண்மைத்தன்மையும் அல்லது அந்தந்த ஃபேக்ட்ஸையும் சர்க்கம்ஸ்டன்ஸையும் பொறுத்ததுங்கிறதையும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ரொம்ப குறைஞ்ச காலத்துக்கு நிஜமாவே ஒரு ஆண் அந்த பெண்ணை விரும்பி அனுபவிக்கணும் அல்லது அவர்களுடன் ஒரு நெருக்கமான ஒரு காதல் உறவை வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா அது சட்டப்படி குற்றமாக. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை என்னவா இருக்கும்னா, பரவாயில்ல நான் இன்னைக்கு வேணால் நான் உங்களுடன் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் இத்தனை நாளில் என்ன திருமணம் பண்ணிக்கணும், கல்யாணம்ன்றது திருமணம்ங்கிறத ஒன்று முறையாக பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அந்த பெண் அந்த உறவில் சிக்கி கொண்டார்கள் என்றார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேணால் அந்த பிரச்சனை நிச்சயமாக அந்த பிரிவு அவங்களுக்கு உதவி செய்யும். மற்றபடி திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழும் வாழ்க்கையில் அந்த ஆண் குற்றவாளியாகவோ அந்த பெண் குற்றவாளியாகவோ பார்க்கப்படுவது என்பது சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தால் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையோ மற்றவங்களை ஏமாத்திட்டு அல்லது ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு விஷயமோ இல்லைங்கிறது தான். இப்படி சொல்றதுனாலேயே நிறைய பேர் கேள்விகளை கேட்கக்கூடும். ஆனா எது யதார்த்தமோ, எது உண்மையோ, எதை சட்டம் அங்கீகரிக்குதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய உரிமைகளையும் சுயாதீனமான அல்லது அட்டானமஸா அந்தந்த ஆணும் பெண்ணும் முடிவுகளை எடுக்கிறதுக்கும், குற்ற உணர்ச்சி இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் அல்லது சில விதிமுறைகளையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால லிவ் இன் பார்ட்னர்ஷிப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் ஜட்ஜ்மெண்டலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்ந்து வாழும் வாழ்க்கை லிவ் இன் பார்ட்னர்ஷிப்ங்கிறது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது மிக மிக நாகரீகமான சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டப்படியான ஒரு உறவு, ஒரு உரிமை.